சர்வதேச விண்வெளி மையம் சென்று திரும்பிய குரூப் கேப்டன் சுபான்ஷு சுக்லாவுக்கு மத்திய அமைச்சரவை பாராட்டு. ககன்யான் சொந்த விண்வெளி ஆய்வு நிலையம் என இந்தியாவின் லட்சியத்தை நோக்கிய ஒரு முக்கிய படி என பெருமிதம். ஜம்மு காஷ்மீருக்கு முழு மாநில அந்தஸ்து வழங்குவதற்கான சட்டத்தை கொண்டுவர வேண்டும். காங்கிரஸ் தேசிய தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே, எதிர்க்கட்சி தலைவர் ராகுல் காந்தி ஆகியோர் பிரதமர் மோடிக்கு கடிதம். பாஜக ஆளும் மாநிலங்களில் வங்கமொழி பேசும் புலம்பெயர்ந்தோர் மீது தாக்குதல் நடத்தப்படுவதாக குற்றம் சாட்டி கொல்கத்தாவில் பிரம்மாண்ட பேரணி. பல்லாயிரக்கணக்கானோருடன் முதலமைச்சர் மம்தா பானர்ஜியும் பங்கேற்பு. ரஷ்யாவுடன் வர்த்தகம் செய்தால் இந்தியா மீது இரண்டாம் நிலை நடவடிக்கை. நாட்டோ நாடுகளின் கூட்டமைப்பு எச்சரிக்கை. சென்னை, செங்கல்பட்டு, காஞ்சி, திருவள்ளூர், செங்கல்பட்டு உட்பட 11 மாவட்டங்களில் கனமழைக்கு வாய்ப்பு. சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல். பள்ளி மாணவர்கள் உடல் பருமனால் அதிகமாக பாதிக்கப்பட்டு வருவதாக சிபிஎஸ்இ கவலை. அனைத்து பள்ளிகளிலும் உடல்நலன் குறித்த விழிப்புணர்வு ஏற்படுத்த அறிவுறுத்தல். குரூப் 2 பணிக்கான சான்றிதழ் சரிபார்ப்பு வரும் 22 முதல் 24ஆம் தேதி வரை நடைபெறும். டிஎன்பிஎஸ்சி அறிவிப்பு. மறைந்த தேமுதிக தலைவர் விஜயகாந்தின் பிறந்த நாளான ஆகஸ்ட் 25ஆம் தேதி தாவேகாவின் 2வது மாநில மாநாடு நடைபெறும் என அறிவிப்பு. மதுரையில் பூமி பூஜையுடன் பந்தக்கால் நடப்பட்டு ஏற்பாடுகள் தீவிரம். திருவாரூர் மாவட்டம் மன்னார்குடி அருகே பட்டப்பகலில் திமுக மாணவரணி அமைப்பாளரை அரிவாளால் வெட்டிய மர்ம கும்பல். திமுக நிர்வாகி மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வரும் நிலையில் மர்ம நபர்களுக்கு போலீசார் வலைவீச்சு. கும்மிடிப்பூண்டி அருகே சிறுமியை கடத்தி சென்று பாலியல் வன்கொடுமை செய்ததாக எழுந்த புகார். சிறுமி கடத்தப்படும் சிசிடிவி காட்சி வெளியாகி அதிர்ச்சி. போலீஸ் விசாரணையில் உயிரிழந்த அஜித்குமாரின் இறப்பு சான்றிதழ் சகோதரரிடம் ஒப்படைப்பு. எஃப்ஐஆரில் மதுரை ராஜாஜி மருத்துவமனையில் இறந்ததாகவும் இறப்பு சான்றிதழில் திருப்புவனம் அரசு மருத்துவமனையில் இறந்ததாகவும் குறிப்பிட்டுள்ளதால் சர்ச்சை. செங்கல்பட்டு மாவட்டம் அச்சரப்பாக்கத்தில் ரயில் தண்டவாளம் அருகே ஏரியில் உள்ள புல்வெளி தீப்பிடித்து எரிந்ததால் பரபரப்பு. பகுதியில் புகைமூட்டம் காரணமாக முதலமைச்சர் ஸ்டாலின் பயணம் செய்த சோழன் எக்ஸ்பிரஸ் 20 நிமிடம் தாமதம் என தகவல். தமிழகத்தில் சட்டவிரோத மருத்துவ கழிவுகளை கொட்டினால் குண்டர் சட்டம் பாயும். ஜூலை 8ஆம் தேதி முதல் சட்ட திருத்தம் அமலுக்கு வந்ததாக தமிழ்நாடு அரசு அறிவிப்பு. உத்தரப்பிரதேச மாநிலம் லக்னோவிலிருந்து டெல்லி நோக்கி கிளம்பிய ரயிலில் 3rd ஏசி பெட்டியில் கொட்டிய மழைநீர். அவதியடைந்த பயணிகள் வீடியோவை வெளியிட்டு வேதனை. ஒரு படம் வெளியான முதல் 3 நாட்களில் படத்தை பற்றி ரிவ்யூ எடுக்க திரையரங்கிற்குள் யாரையும் அனுமதிக்க கூடாது. தயாரிப்பாளர், விநியோகஸ்தர், திரையரங்கு உரிமையாளர்களுக்கு விஷால் வேண்டுகோள்.
மெய்யழகன் பட இயக்குனர் பிரேம்குமாருடன் இணைகிறார் நடிகர் விக்ரம். வேல்ஸ் நிறுவனம் இந்த படத்தை தயாரிப்பதாக அறிவிப்பு. ஜப்பான் ஓபன் பேட்மிண்டன் தொடரிலும் முதல் சுற்றிலேயே தோல்வியடைந்து வெளியேறினார் இந்தியாவின் நட்சத்திர வீராங்கனை PV சிந்து. PV சிந்துவை நேர் செட்டுகளில் வீழ்த்தி இரண்டாம் சுற்றுக்கு முன்னேறினார் தென்கொரிய வீராங்கனை சிம் யூஜின். சிரியாவின் பாதுகாப்பு அமைச்சகத்தின் மீது இஸ்ரேல் தாக்குதல் நடத்தியதால் பரபரப்பு. செய்தி நேரலை ஒலிபரப்பின் போது பதிவான தாக்குதல் காட்சிகள் வெளியாகி அதிர்ச்சி. شباب في عندنا قصف شباب قصف يا شباب خذونا على الهواء شباب قصف بسرعة السويداء يا شباب قصف جديد مبنى هيئة الأركان خالص قصف جديد يا شباب قصف خذونا بسرعة بسرعة إذا استهداف مبنى هيئة தவிர்க்க முடியாத தம்ப்நெயில்ஸ், கலக்கலான கண்டென்ட்ஸ், சினிமாவும் சீரியஸ் பிரச்சனைகளும், பல வருடங்கள் இடைவெளி இந்த படத்துல கலகலப்பும் கைகலப்பும், ஏற்ற தெரிக்குதுனாலே டன்னு தான். பிரேக்கே இல்லாமல் பிரேக்கிங் நியூஸ் சொல்லும் தந்தி டிவி ஆப். இன்ஸ்டா தலைமுறை வரை இறங்கி அடிக்கும் தந்தி டிவியின் டிஜிட்டல் எக்ஸ்க்ளூசிவ். அது தண்ணிக்குள்ள போகும்போது ஹேங் ஆயிடுச்சு. உங்களுக்கு விஜய் சார் எந்த அளவுக்கு ரொம்ப பிடிக்கும்? Of course, Malayalis are huge Vijay sir fans. ரெண்டு பேருமே ரொம்ப பிடிக்கும் எனக்கு. தந்தி டிவி ஆப்பை இலவசமா டவுன்லோட் செய்யுங்க. ஃபாலோ பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, என்ஜாய் பண்ணுங்க. அதிமுக்கிய விவரங்களை அனைவருக்கும் புரிய வைக்கும் பாட்காஸ்ட். தவிர்க்க முடியாத முதல் மக்கள் வளைகுடா நாடுகள் பிரான்சிஸுக்கு பிரியா சம்பவங்களை தேடி களத்திற்கே உங்களை அழைத்துச் செல்லும் ஸ்பாட்லைட். அங்க இருக்கக்கூடிய கள விவரங்கள் என்ன? அமலாக்கத்துறை கடந்த 5 வருஷமாவே சார் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அவர் வர்றதுக்காக. எங்களுடைய நியாயமான கோரிக்கை. பார்வையாளர்களையும் செய்திக்குள் பங்கெடுக்க செய்யும் மக்கள் குரல். 50 ரூபாய் எங்களுக்கு தண்ணிக்கு ஒரு தீர்வே இல்லைங்க 10 வருஷமா. எங்களுக்கு சரியான ஒரு விடிவு கிடைக்கவில்லை. 60,000 ஏக்கருக்கு தான் கேட்கிறோம், பிச்சை கேட்கறாங்க. புத்தம் புதிதாக வித்தியாசமாக ஹெலிகாப்டர்களின் உதவி என்ன படிக்கலான்றதுல பேரண்ட்ஸும் என்கரேஜ் பண்ணணும், ஸ்டூடெண்ட்ஸும் தேர்வு செஞ்சு. எனக்கும் சீமானனுக்கும் பெரிய வித்தியாசம் இல்லைங்க. ஒரு பாயிண்டா சொல்லணும். உங்களுக்கான தலைவர்களை பொழுதுபோக்கு தளத்தில் தேடாதீர்கள், போராட்ட களத்தில் தேடுங்கள். அனைத்தும் உங்களுக்காக. எப்போதும் இணைந்திருங்கள் தந்தி டிவியுடன்.